சினிமாவில் ஒருத்தர் ஜெயிக்கிறது அப்படின்றது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் தான் ஜெயிச்சதோடு இல்லாமல் தன்னை சுற்றி இருக்கிற நூற்றுக்கணக்கான பேரை ஜெயிக்க வைக்கிறது தான் நிஜமான சாதனை. அப்படி தமிழ், தெலுங்கு, மலையாளம்னு தென்னிந்திய சினிமாவையே ஒரு காலத்தில் தான் கைக்குள்ளே வச்சிருந்த ஒரு மாபெரும் தயாரிப்பாளர், ஹிட் மிஷின் அப்படின்னு அன்போடு அழைக்கப்படக்கூடிய ஆர்பி சௌத்ரி சார் அவர்கள் இன்னைக்கு நம்ம கூட இல்லை. புது இயக்குனர்கள்னால் இவர்கிட்ட போனால் வாழ்க்கை கிடைக்கும், புது நடிகர்கள்னால் இவர் கை கொடுத்தா ஸ்டார் ஆகிடலான்னு ஒரு நம்பிக்கையே இருந்துச்சு. இன்றைக்கி அந்த நம்பிக்கையோட ஒரு சகாப்தம் முடிவுக்கு வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஆர்பி சௌத்ரி சாரோட சினிமா பயணம், அவர் கடந்து வந்த பாதை, அவர் உருவாக்கிய ஸ்டார்கள், இதை பற்றிலாம் தான் இப்போ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நிறைய பேருக்கு ஒரு விஷயம் தெரியாது. தமிழ்நாட்டில் இத்தனை ஹிட் படங்கள் கொடுத்த ஆர்பி சௌத்ரி சாரோட பூர்வீகம் ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய உதய்பூர். பிழைப்புக்காக சென்னைக்கு வந்து இங்கேயே செட்டில் ஆன குடும்பம் அவரோடது. ஆனால் அவரோட பேச்சு, செயல் எல்லாமே பக்கா தமிழன் மாதிரி தான் இருக்கும். 1980களோட இறுதியில் சினிமா மேலே இருந்த ஆர்வத்தால் தயாரிப்பில் இறங்குறாரு. எடுத்த உடனே தமிழில் வரல, முதல்ல மலையாளத்தில் 2 படங்களை தயாரித்தார். ஆனால் 1990ஆம் ஆண்டு விக்ரமன் சாரோட இயக்கத்தில் வெளிவந்த புது வசந்தம் தான் இவரை தமிழ் சினிமாவுக்கு ஒரு அடையாளமாக மாற்றுச்சு. அந்த படம் உருவான விதமே ஒரு சுவாரஸ்யமான கதை. நண்பர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நட்பை ரொம்ப அழகாக சொன்ன அந்த படம் அன்னைக்கு இருந்த இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய தாக்கத்தையே ஏற்படுத்துச்சு. 90கள்லேயும் சரி, 2000கள்லேயும் சரி, ஒரு தயாரிப்பு நிறுவனத்தோட பேரை சொன்னாலே ஃபேமிலி ஆடியன்ஸ் தேட்டருக்கு குடும்பமாக படம் எடுப்பாங்க அப்படின்னா அது சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் மட்டும்தான். ஏன்னா அந்த பேனர் மேலே மக்களுக்கு அப்படி ஒரு நம்பிக்கை. இந்த படத்தில் ஆபாசம் இருக்காது, அவங்க எடுக்கக்கூடிய படங்களில் வன்முறை இருக்காது, குடும்பத்தோடு பார்க்கலாம் அப்படிங்கிற அந்த சர்டிஃபிகேட் தான் அந்த நிறுவனத்துடைய அஸ்திவாரம். பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் வேட்டையை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இன்றைக்கி நாம் 100 கோடி கிளப் பற்றிலாம் பேசுகிறோம். ஆனால் அன்னைக்கே 100 நாட்கள், 175 நாட்கள்னு தேட்டர்களை திருவிழா கோலமாக மாற்றின பெருமை சௌத்ரி சாருக்கு உண்டு. 1994 வாழ்ந்த நாட்டாமை படம் ஒரு பிரம்மாண்டமான திருப்பம். சரத்குமார் சாரோட கரியரையே வேற லெவலுக்கு கொண்டு போன அந்த படம் பிஸ்னஸ் ரீதியாக ஒரு மிகப்பெரிய ரெக்கார்ட் பண்ணுச்சு. அதை தொடர்ந்து சூரிய வம்சம். இந்த ஒரு படம் போதும் ஆர்பி சௌத்ரிங்கிற தயாரிப்பாளருடைய பலத்தை சொல்ல. இன்னைக்கு வரைக்கும் டிவியில் போட்டால் பார்க்காத ஆளே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கிளாசிக்கல் ஹிட்டு கொடுத்த திரைப்படம் தான் சூரிய வம்சம். தமிழில் மட்டும் இல்லாமல் தெலுங்குல சிரஞ்சீவி, நாகார்ஜுனா, வெங்கடேஷ்னு எல்லா டாப் ஹீரோஸையும் வச்சு சூப்பர் ஹிட் படங்களை தயாரித்தார் நம்ம சௌத்ரி சார். குறிப்பாக ராஜா தெலுங்கில் அங்கே இருக்கக்கூடிய பல தேட்டர்களில் வசூல் மழை பொழிஞ்சது. அதே மாதிரி மலையாளத்தில் மம்மூட்டி, மோகன்லால்னு பெரிய ஹீரோக்களை வச்சு படங்களை உருவாக்கி தென்னிந்திய சினிமாவையே தன்னுடைய பக்கம் திரும்பி பார்க்க வச்ச ஒரு தயாரிப்பாளர் இவர். ஒரே நேரத்தில் 3 மொழிகள்லையும் பிஸியாக படம் தயாரித்த ஒரு சில தயாரிப்பாளர்களில் இவர் தான் கிங் அப்படின்னு சொல்லலாம். அவருடைய சக்ஸஸ் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சௌத்ரி சார் கிட்ட ஒரு வித்தை இருந்துச்சு. ஒரு படம் ஹிட் ஆனால் அதை அப்படியே மற்ற மொழிகளுக்கு கொண்டு போவார். ரீமேக் பண்ணுறதுல அவர் ஒரு கில்லாடின்னு சொல்லலாம். ஆனால் வெறும் காப்பி பண்ணாமல் அந்தந்த மொழிகளுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன மாற்றங்களை செஞ்சு அதை மெருகேற்றுவார். பூவே உனக்காக, துல்லாத மனமும் துள்ளும் மாதிரியான படங்கள் இளைய சமுதாயத்தை கட்டி போட்டுச்சுன்னா, ஆனந்தம் மாதிரியான படங்கள் கூட்டு குடும்பத்தோட அருமையை சொல்லி பெரியவங்களை கவர்ந்துச்சு. அவரோட ஆஃபீஸில் ஒரு போர்டு இருக்கும். அதில் எப்போவுமே 5-6 படங்கள் லிஸ்ட்டில் இருந்துகிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு திட்டமிட்டு வேலை செய்கிறவர் அவர். தயாரிப்பு நிர்வாகம், அதாவது ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்னன்னு கற்றுக்கணும்னா ஆர்பி சௌத்ரி சார் கிட்ட தான் கற்றுக்கணும்னு பல தயாரிப்பாளர்கள் சொல்லுவாங்க. பணத்தை விட நேரத்தையும் உழைப்பையும் சரியாக முதலீடு பண்ணது தான் அவரோட இந்த வெற்றி கோட்டைக்கு காரணம். சினிமாவில் ஒரு பேச்சு உண்டுங்க, சௌத்ரி சார் ஆஃபீஸ்க்கு போனால் அது ஒரு புது டைரக்டராக இருந்தாலும் சரி வெறுங்கையோட வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா புது திறமைகளை நம்புறதுல இவருக்கு இருந்த தைரியம் வேற எந்த தயாரிப்பாளருக்குமே கிடையாதுன்னு சொல்லலாம். இன்னைக்கு கோலிவுட்டில் டாப் லெவலில் இருக்கக்கூடிய பல இயக்குநர்களுடைய முதல் முகவரி சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் தான். 1990 விக்ரமன் சாரை புது வசந்தம் திரைப்படத்தின் மூலமாக அறிமுகப்படுத்தினதுல இருந்து ஆர்பி சௌத்ரி சார் அவருடைய அந்த புது இயக்குநர்களுக்கான வேட்டை ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் என்ன, புரியாத புது திரைப்படத்தின் மூலமாக இயக்குனர் KS ரவிக்குமார் சார் அவர்கள், துல்லாத மனமும் துள்ளும் திரைப்படத்தின் வழியாக இயக்குனர் எழில் சார் அவர்கள், ஆனந்தம் திரைப்படத்தின் வழியாக இயக்குனர் லிங்குசாமி அவர்கள், இசையமைப்பாளர் SA ராஜ்குமார், இப்படி ஒரு பெரிய பட்டாளமே இவர்கிட்ட இருந்து தான் உருவாச்சு. அப்போதெல்லாம் ஒரு புது இயக்குனர் கதை சொல்ல வராங்க அப்படின்னா சௌத்ரி சார் கதையோட கமர்ஷியல் அம்சத்தை மட்டும் பார்க்க மாட்டார், அந்த இயக்குனர் மேலே இருக்கக்கூடிய கான்ஃபிடன்ஸை தான் பார்ப்பார். கதை நல்லா இருக்குது தம்பி, நீங்கள் ஷூட் கிளம்புங்க அப்படின்னு அவர் சொல்கிற அந்த ஒத்த வார்த்தை பலருடைய வாழ்க்கையவே மாற்றிருக்கு. புது இயக்குநர்கள் மட்டும் இல்லை, தடம் மாறி கிடந்த பல ஹீரோக்களோட கரியரை தூக்கி நிறுத்தினதே இவருடைய தயாரிப்பு தான். விஜய் அவர்களுக்கு பூவே உனக்காக வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக மட்டும்தான் அவர் ட்ரை பண்ணிட்டு இருந்தார். ஆனால் ஒரு சாஃப்ட் காதலர் ரோலில் அவரை நடிக்க வச்சு ஃபேமிலி ஆடியன்ஸ் மத்தியில் அவர் கொண்டு போய் சேர்த்ததே சௌத்ரி சார் தான் அப்படின்னு சொல்லலாம். அஜித் அவர்களை பொறுத்த வரைக்கும் உன்னிடத்தில் என்னை கொடுத்த என் படத்தில் ஒரு கௌரவ தோற்றம் கொடுத்துருப்பாரு. அந்த நட்பு தான் அஜித்துடைய கரியர்லையுமே ஒரு பாசிட்டிவான மாற்றத்தை கொடுத்துச்சு. சூர்யா சாரை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலத்தில் தடுமாறிட்டு இருந்த சூர்யாவுக்கு உன்னை நினைத்து அப்படின்னு ஒரு படம் ஒரு மிகப்பெரிய பிரேக். முதல்ல விஜய் நடிக்க வேண்டியதாக இருந்து பின்னாடி அந்த படத்தில் சூர்யா நடிச்சது ஒரு எக்ஸ்ட்ரா தகவல். விக்ரம் அவர்களை பொறுத்த வரைக்கும் நீண்ட போராட்டத்துக்கு அப்புறம் விக்ரம் சாருக்கு விண்ணுக்கும் மண்ணுக்கும் அப்படின்ற ஒரு பட வாய்ப்பை சௌத்ரி சார் கொடுத்தாரு. இப்போ இருக்கிற தயாரிப்பாளர்கள் பெரிய ஹீரோ கால்ஷீட் கிடைச்சாதான் படம் பண்ணுறாங்க. ஆனால் சௌத்ரி சார் அப்படி இல்லை. கதை சரியாக இருந்தால் போதும், ஹீரோ யாராக இருந்தாலும் நான் ஹிட் ஆக்குவேன் அப்படின்னு நிரூபிச்சவர் அவர். ஒரே நேரத்தில் 5 படங்களை புது இயக்குநர்களை வச்சு தயாரித்த தைரியம் அவருக்கு மட்டுமே உண்டு. அதனால தான் சினிமா வட்டாரத்தில் இவரை ப்ரொடியூசர் வித் விஷன் அப்படின்னு கொண்டாடுறாங்க.
தன்னுடைய சொந்த பையன் ஜீவாவை அறிமுகப்படுத்தும் போதும் கூட ஒரு பெரிய கமர்ஷியல் மசாலா படம்லாம் பண்ணாமல் ஆசை ஆசையாய் அப்படின்னு ஒரு சிம்பிளான லவ் ஸ்டோரியை தான் தேர்ந்தெடுத்தார். ஒரு அப்பாவா மட்டும் இல்லாமல் ஒரு தயாரிப்பாளராக தன்னுடைய பையன் ஒரு நல்ல நடிகனாக வரணும்னு அவர் ரொம்பவே ஆசைப்பட்டார். இன்னைக்கு ஜீவா அவர்கள் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு வெர்சடைல் ஆக்டராக இருக்கார் அப்படின்னா அதுக்கு விதை போட்டது அவருடைய இந்த தொலைநோக்கு பார்வை தான் அப்படின்னு சொல்லணும். 100 படங்கள் தயாரிச்ச ஒரு பெரிய தயாரிப்பாளர் அப்படின்னா எப்படி இருப்பார்னு நம்மலாம் நினச்சிப்போம். பந்தாவான காரு, பின்னாடியே சுற்றுற ஆட்கள், ஒரு விதமான கர்வம் இப்படி தானே. ஆனால் ஆர்பி சௌத்ரி சாரை நேரில் பார்த்தவங்களுக்கு தெரியும் எளிமைனா என்ன அப்படின்னு. எப்பவும் ஒரு வெள்ளை வேட்டி, வெள்ளை சட்டை, முகத்தில் ஒரு சின்ன சிரிப்பு, இதுதான் அவருடைய அடையாளமாக இருந்துச்சு. சென்னை டி நகரில் இருக்கிற அவருடைய சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் ஆஃபீஸ்க்கு யார் வேணும்னாலும் போகலாம். என்ன தம்பி சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கக்கூடிய அந்த ஒரு பாசம் வர்றவங்களோட பாதி கவலையை போக்கிடும். தான் ஒரு ராஜஸ்தானிங்கிற அடையாளத்தை விட ஒரு சராசரி தமிழனா வாழ்றதுல தான் அவர் வந்து பெருமைப்பட்டிருக்காரு. சினிமா அப்படிங்கிறது ஒரு பிஸ்னஸ். ஆனால் சௌத்ரி சாருக்கு சினிமாங்கிறது ஒரு உறவு. ஒரு படம் நஷ்டமாயிடுச்சு அப்படின்னா அந்த டைரக்டரையோ அல்லது விநியோகஸ்தரையோ அவர் கைவிடவே மாட்டார். வருத்தப்படாதீங்க, அடுத்த படம் நாம சேர்ந்து பண்ணுவோம், அதில் இந்த நஷ்டத்தை ஈடு கட்டிக்கலாம்னு சொல்கிற அந்த மனசு இருக்கே, அது இந்த காலத்தில் ரொம்பவே அபூர்வங்க. அதனால தான் விக்ரமன் சார், கே.எஸ். ரவிக்குமார் சார்லாம் இவரை ஒரு தயாரிப்பாளராக மட்டுமே பார்க்காம தங்களோட குடும்பத்தில் ஒருத்தராக ஒரு பெரியப்பாவாக தான் பார்த்தாங்கன்னு சொல்லணும். ஒரு முறை கஷ்டத்தில் இருந்த ஒரு தயாரிப்பாளருக்கு எந்த கைமுறை எதிர்பார்க்காம இவர் உதவி செஞ்ச கதைகள் சினிமா வட்டாரத்தில் ரொம்பவே பிரபலம். ஷூட்டிங் ஸ்பாட்டில் அதே மாதிரி ஹீரோவுக்கு என்ன சாப்பாடோ அதே சாப்பாடு தான் கடைசி நிலை ஊழியருக்கும் இருக்கணும்னு கண்டிப்பாக சொல்லுவார் சௌத்ரி சார். பசி அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒன்று தான் அப்படிங்கிறது இவருடைய பாலிசி. அதனாலேயே இவருடைய பேனரில் வேலை செய்கிறதுக்கு லைட்மேனில் இருந்து மேக்கப் மேன் வரைக்கும் எல்லாருமே போட்டி போடுவாங்க. ஏன்னா அங்கே அவங்களுக்கான மரியாதை கிடைக்கும், சரியான நேரத்தில் சம்பளம் கிடைக்கும். பெரிய நட்சத்திரங்களே கால் ஷீட் கொடுத்தாலும் கூட அவங்க கிட்ட அட்வான்ஸ் கொடுக்க போகும்போது கூட ரொம்ப அமைதியாக தான் போயிட்டு வருவார். பணம், புகழ் இதெல்லாம் அவர் என்றைக்குமே மாற்றினதில்லை. நல்ல மனுஷங்களை சம்பாதிக்கிறதே உண்மையான வெற்றின்னு வாழ்ந்து காட்டினவர் தான் ஆர்பி சௌத்ரி சார். இன்றைக்கி அவர் மறைஞ்சாலும் கூட அவர் செஞ்ச உதவிகளும் அவர் காட்டிய அந்த அன்பும் தான் திரையுலகினர் கண்ணில் கண்ணீராக வந்து நிற்குதுன்னு சொல்லணும். சினிமாவை தாண்டி ஒரு மிகச்சிறந்த குடும்ப தலைவராக திகழ்ந்தவர் ஆர்பி சௌத்ரி சார். தன்னுடைய மகன்கள் நடிகர் ஜீவா மற்றும் நடிகர் ஜித்தன் ரமேஷ் ஆகியோரை திரையுலகத்தில் அறிமுகப்படுத்தி அவங்கள தகுதியான இடத்துக்கு கொண்டு போனவர். இவருடைய மற்ற மகன்களான சுரேஷ் மற்றும் சரவணன் ஆகியோர் தயாரிப்பு பணிகளில் இவருக்கு பக்கபலமாக இருந்திருக்காங்க. ஒரு கட்டுக்கோப்பான கலை குடும்பத்தை உருவாக்கிய பெருமை கண்டிப்பாக இவர் சேரும். இப்படி எல்லாமே நல்லா தாங்க போயிட்டு இருந்துச்சு. ஆனால் விதி வேற ஒரு கணக்கு வச்சிருந்துச்சு. இன்னைக்கு மதியம் சுமார் 3 மணி அளவில் ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூரில் ஒரு பயங்கரமான கார் விபத்து நடந்திருக்கு. அந்த காரில் நம்ம சௌத்ரி சார் பயணம் செஞ்சுட்டு இருந்திருக்கார். அவர் பிறந்து வளர்ந்த அதே உதய்பூர் மண்ணில் அவர் சென்ற கார் விபத்துக்குள்ளானது திரையுலகத்தையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு. இந்த கோர விபத்தில் அவருக்கு உடலில் பல பலத்த காயங்கள் ஏற்பட்டிருக்கு. உடனடியாக அவரை மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க. ஆனால் சிகிச்சை பலன் அளிக்காமல் அவருடைய உயிர் பிரிஞ்சிருக்கு. நேற்று வரைக்கும் ஆரோக்கியமாக அடுத்தடுத்து படங்கள் பற்றி பேசிகிட்டு இருந்த ஒரு மனிதர் இன்னைக்கு ஒரு விபத்து மூலமாக நம்மளை விட்டு போயிட்டார் அப்படிங்கிறத திரையுலகத்தினரால் மட்டும் இல்லை, யாராலையுமே நம்ப முடியல. சொந்த ஊருக்கு போயிட்டு வரேன்னு போனவர் இப்படி சடலமாக திரும்புவார்னு அவருடைய குடும்பத்தினர் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த பகுதி மக்கள் மத்தியிலையும் சினிமா வட்டாரத்திலையும் இந்த செய்தி ஒரு இடியாகவே இறங்கியிருக்குன்னு சொல்லலாம். இன்றைக்கி ஆர்பி சௌத்ரி சார் அவர்கள் உடல் ரீதியாக நம்ம கூட இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவர் தயாரித்த அந்த 100 படங்கள், அவர் அறிமுகப்படுத்திய கலைஞர்கள், அவர் போட்டு கொடுத்த அந்த பாதை, இது மூலமாக அவர் எப்போவுமே நம்ம மத்தியில் வாழ்ந்துக்கிட்டே தான் இருப்பார். இந்த துயரமான நேரத்தில் நடிகர் ஜீவா சாருக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் நம்ம சேனல் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கலாம். இந்திய சினிமா ஒரு சிறந்த வழிகாட்டியை இழந்துருச்சு அப்படின்னு சொல்லணும். Subscribe to One India and never miss an update.